என்னங்க இது ஸ்வீட்டும் போட்டோமா உட்காந்துட்டீங்க? நீங்க உங்களுக்கு பிறந்த நாளா? ஏகாம்பரம், இது வெறும் ஸ்வீட் இல்லையா, இதுக்கு ஹார்ட் இருக்கு. ஸ்வீட் ஹார்ட். இது வெறும் போட்டோ இல்லையா, இதுக்கு லைஃப் இருக்கு. லைஃப் போட்டோ. இந்த ஹார்ட்டையும் லைஃபையும் இணைக்கிறேன். ஏயா, நேத்து பார்க்கும்போது நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு எப்படி திடீர்னு என்ன ஆயிடுச்சு? டாடி வாமா சீதா வா. ஐயோ வராத வராத. யோ வேண்டாம், பக்கத்துல போகாத, ஒரு மாதிரியா இருக்கு. சும்மா இருக்க மாட்டேன். உட்காரு. இதெல்லாம் பாத்தியா? என்னப்பா அது இவ்வளவு ஸ்வீட்? தட்டு நிறைய ஸ்வீட் வச்சிருக்கேன்ல, இதுல உனக்கு எது பிடிக்குதோ அதை எடு. ஏன் எடமா சொன்னா கேட்டுரு. ஆமாங்க. என்னப்பா அது கூடவே ஒரு போட்டோ இருக்கு? போட்டோவை திருப்பி பாருமா, டீடைல்ஸ் அதுல இருக்கு. படி. சிங்கம் பெட்டி ஜமீன்தார், இவருக்கு ஜிலேபி போன்ற இதயம், கடித்த பக்கமெல்லாம் இனிக்கும், ஜீரா சொட்டும், தொட்ட கையெல்லாம் மணக்கும், சொத்து கணக்கு ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒரு தரம், 2 தரம், 3 தரம், இன்னும் ஏலமா விடுறீங்க? யோ இல்ல 3 தரம் வருது. 3 தலைமுறைக்கு சொத்து காணும். நீ டாக்டர் கூப்பிட மாட்டேன், பிரயோஜனம் இல்ல. சும்மா இருக்க மாட்டீங்க. அம்மா, உனக்கு நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளைகள் இவரும் ஒருத்தர். டீடைல்ஸ் தான் படிச்சுட்டேன். ஏகாம்பரா, எப்படி ஐடியா? ஆஹா, ரொம்ப பிரமாதம். கையில 4 காசு இருந்து வேலை வெட்டி எல்லாம் இருந்துட்டா இந்த மாதிரி எல்லாம் தான் ஐடியா வரும் போல் இருக்குது. ஒண்ணு செய்யுங்களேன், இந்த காரா பூந்தி, ஓம்புடி, காரா சேவு, பக்கோடா இதெல்லாம் பொட்டலம் கட்டி உள்ள மாமனார் மாமியார் போட்டோ எல்லாம் போட்டுருங்க, ஒண்ணு நல்லா இருக்கும். முதல்ல ஒன்ன பொட்டலம் கட்டணும். அப்பா, எனக்கு இந்த ஜிலேபி பிடிக்கல. வேண்டான்னா விட்டுரு, இன்னும் எத்தனையோ ஸ்வீட் இருக்க, அதுல ஒண்ணு எடு. இந்த தட்டுல இருக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் போட்டோல நீங்க வச்சுக்கோங்க. சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, இத்தனை மாப்பிள்ளைகளும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் கோடீஸ்வரனுங்க. கஷ்டப்பட்டு உனக்காக நானே செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன்பா, இந்த விஷயத்துல உங்களை யாரு கஷ்டப்பட சொன்னது? என்னம்மா அப்படி கேட்டுட்டேன்? பின்ன என்னப்பா, எனக்கு பிடிச்ச சாரி நானே செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இப்படி எல்லாத்தையுமே என் இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்க. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும். சீதா, நீ எனக்கு கட்டுப்பட்ட பொண்ணுன்னு நினைச்சேன். நீங்க ஒண்ணு, இந்த காலத்து பொண்ணுங்க 5 வயசு வரைக்கும் தான் கட்டுப்பட்டு இருக்கும். அதுக்கு மேலேயும் பெத்தவங்க குறுக்கிட்டா, ஐயோ அது நான் சொல்லக்கூடாது, நீயே சொல்லிடுமா. அப்பா, எனக்கு நானே ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். அப்பா, அவரு வசதியில குறைஞ்சவர் தான். நம்ம வீட்டு வாசப்படி அளவு கூட அவங்க வீட்டு தாழ்வாரம் கிடையாது. ஆனா அவருடைய இதயம் ரொம்ப விசாலமானது. எனக்கு பிடிச்ச ஸ்வீட் அவர் தான்ப்பா. முதலாளி, உங்க பொண்ணு சுருக்கமா என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஏன் லாலா கடையில போய் மிட்டாய் வாங்கினீங்க, நான் பொட்டி கடையிலே கடலை மிட்டாய் பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லுது. சீதா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன். அது சரி, எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துச்சு, அப்புறம் நான் என் மனுஷனா இருக்கிறேன், தெய்வமா இல்ல ஆயிருப்பேன். நீ பார்த்திருக்கிற மாப்பிள்ள யாரு என்னங்கிற விவரத்தையாவது சொல்லு. ஒரு தடவை நான் கண்ணால பார்த்து வந்து இதை முடிவு சொல்றேன். இதுக்கு உனக்கு ஆட்சேபனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நீங்க அவரையும் பார்க்கணும், அவரு உங்களையும் பார்க்கணும். எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணித்தான் என் கல்யாணம் நடக்கணும். அவர் அட்ரஸ் சொல்றேன். வண்டி இங்க கூட நிறுத்திட்ட? அம்மன் கோயில் தெரு நம்பர் 7 இதானப்பா? இது நம்ம வார்டு போஸ்ட்மேன் நாயுடு வீடாச்சே. இந்த வீட்டுல பட்டதாரி கூட இருக்கானா? அப்படி விட்டு இருக்காங்க. ஏப்பா, நம்ம ராமன். என்னங்க வந்தது வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடுவோம். பார்த்துட்டே போ. கடங்கார ஏகாம்பரமா, என்னையா சாப்பிட உட்கார்ற நேரத்துல சம்பவ மகாதேவான்னு கத்துறேன். முதலாளி வாங்க வாங்க, என்ன இந்த ஆள் கூட வந்திருக்கீங்க? கார் நின்னு போச்சா, தள்ளணுமா? இல்ல, கார் ஒண்ணு நின்னு போகல. ஐயா காருக்கு பெட்ரோல் இந்த வீட்டுல தான் இருக்குதுன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. சரி, கொஞ்சம் கொளுத்தி விடுவோம் தான் கூட்டி வந்திருக்கேன். என்னங்க நீங்க, பெட்ரோல் ஆகுது சீமெண்ணையாவது, நம்ம வீட்டுல எதுங்க அதெல்லாம்? எங்க அப்பா பூஜை ரூம்ல இருக்கிற விளக்குக்கே எண்ணெயும் தண்ணியும் கலந்து தானங்களை ஊத்துறேன். பல தண்ணி கலக்காம எதுவுமே செய்ய மாட்டேன் போல் இருக்குது. பாத்தீங்களா முதலாளி, தரித்திரம் தண்ணி ரூபத்துல வர ஆரம்பிச்சிருக்குது. என்ன நீ சாப்பிட இலை போட சொல்லிட்டு இங்க வந்து யாருன்னு அவங்க? பெரிய முதலாளி. அது என்னமோ நம்ம அதிர்ஷ்டம், அடிக்கடி அவர் கார் நின்னுக்கும், நான் தான் தள்ளி விடுறேன். நிறைய கூலி கொடுப்பாரு. நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. போய் காபி கொண்டா. என்னங்க காஃபியா? அது வந்து சக்கரை, காபி தூள், பால். 12 மணிக்கு யாராவது காபி சாப்பிடுவாங்களா? இல்லீங்க. நான் சாப்பிடுவேன், குடிப்பியா? முடியாத. பாத்தீங்களா முதலாளி, தரித்திரம் இப்ப காபி ரூபத்துல வருது. என்னையா பெருசா தரித்திரம் தரித்திரம் அடிக்கிட்டே போறியே? இல்லாதவங்க வீடுன்னா காபி பொடி, சக்கரை, அது இதுன்னு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். பெருசா பேசிக்கிறிய. இப்ப நான் நினைச்சா நாயர் கடைக்கு போய் ஸ்ட்ராங்கா 2 டீ வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல்,
அந்த பாவிக்கு 3 மாசமா பாக்கி, கழுத்துல துண்டை போட்டு கட்டுவிட்டான். அந்த துண்டையை விடாம கொண்டு வந்திருப்பிய. இப்ப என்ன, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். இந்தாமா போய் நல்ல பச்சை தண்ணியா 2 டம்ளர் கொண்டா. பாத்தீங்களா முதலாளி, காபி போச்சு, இப்ப பச்சை தண்ணி. அடுத்தாப்புல வெறும் டம்ளர் தான். அதையும் நம்ம கிட்டே கேட்டாலும் கேட்டுருவாங்க. என்ன திரும்பிடுவோமா இல்ல ஒண்ணு விசாரிக்கணுமா? என்ன விசாரணை? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்னங்க என்னங்க சத்தம்? ஒண்ணு இல்லடா தம்பி, நீ இதை கண்டுக்காத, நீ போ. இவன் தான் பிரச்சனைக்குரிய பேர் வழி. இவன் தான் பட்டாபி. இவன் தான் உன் தம்பியா? ஆமாங்க, என் தம்பி, ஒரே தம்பி. பையன் நிறைய படிச்சிருக்கான். தபால்கார மகன் தானே, வர்ற லெட்டர் எல்லாம் படிச்சிருப்பான். அதெல்லாம் சொல்லாதையா, பையன் பாஸ் பண்ணி விட்டான். வேலைக்கு தாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஐயா கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கார் எங்க இருந்தாலும் சரி, கூலியே வாங்காம தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். அறிவு கேட்டவனே, ஐயா வந்திருக்கிற சமாச்சாரம் தெரியாம ஏன்டா ஓளறிக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? இவர் மகளுக்கு உன் தம்பிய மாப்பிள பாக்க. அதான் பட்டாவே, நீ சுத்த விவரம் கட்ட பேடா. உன் தம்பி பிஎஸ்சி படிச்சுட்டாங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய போடாரா எழுத சொல்றது? தூக்க முடியல. ஐயா வாங்க, நீங்க எப்படி? எங்க அந்த போர்டு எப்படி கொடுங்க. எம் ரகுராமன் பிஎஸ்சி. ஐயா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே படிப்பாரு. மிஸ்டர் நாயுடு, உங்க சின்ன மகனுக்கு நீங்க சேர்த்து வச்ச பெருமை எல்லாம் இந்த போர்டுல படிச்சு தெரியும். என்ன தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? தபால்கார நாயுடுக்கு பிள்ளையாவும் இந்த போர்ட்டர் பட்டாபிக்கு தம்பியாவும் பிறந்த ஒருத்தன் இந்த வீட்டுல பட்டாதாரியா இருக்கான்னு ஊருக்கெல்லாம் தெரியணும்னு இந்த போர்டை எழுத சொன்னேன். அந்த ஆசையில மண்ணை போட நீங்க வந்து நிக்கிறீங்களே முதலாளி, உங்க மகளை என் தம்பிக்கு கட்டி வச்சா இந்த போர்டு எங்க வீட்டு வாசல்லையா தொங்கும்னு நினைக்கிறீங்க? பட்டாவி, நீ என்னடா சொல்ற? ஒண்ணு பெருசா சொல்லிடலப்பா. நம்ம வீட்டு ஓட்ட சட்டியில வைரத்துல பொரியலும் தங்கத்துல குழம்பு வைக்கலாமான்னு ஐயா கேக்குறாரு. புரியல? அவர் மகளை நம்ம தம்பிக்கு கட்டி வைக்கிறாராம். ஐயா, என் மகன் இல்லைங்க, அவர் மகன். பாருங்க மிஸ்டர் நாயுடு, ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என் மகளை கோபுர உச்சியில இருக்கிற கலசமாக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன், இப்பவும் ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா? உங்க சின்ன மகனுக்கு தான் கழுத்தை நீட்டுவேன்னு அடம். அது காரணம் காதல். காதலாவது கத்திரிக்காயாவது. ஏண்டா எங்களுக்கு எல்லாம் தெரியாம அது எப்படி உண்டாச்சு? இல்ல, யாருக்கும் தெரியாம உண்டானா தாண்டா காதல், எல்லாருக்கும் தெரிஞ்சு உண்டானா கத்திரிக்காய் தான். தம்பிய பட்டணத்துல படிக்க வச்சல்ல, முதலாளி பொண்ணு சீதாவை லவ் பண்ணி விட்டான். என்னது? இருடா, நான் கேக்குறேன். ஏண்டா நாயனா, மண்டையில கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க வாழ்க்கையை ரசனையா வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறது நியாயம்தான். அதுலயும் ஒண்ணு போல அதிகமா படிச்சவங்க நினைப்பாங்க, அது நியாயம்தான். உங்களுடைய சொந்த விஷயம் நாங்க தலையிட மாட்டேன்டாக்கண்ணா. ஆனா ஐயா சொல்றாரு, எப்படி உண்மைதானா? உண்மைதான். நான் சீதாவை காதலிச்சது உண்மைதான். அதை எப்படி நீ என்கிட்ட சொல்லாம காதலிக்கலாம்? என்கிட்ட சொல்ல வேணா, நைனா கிட்ட சொல்ல வேணாமா? அண்ணே, சின்ன என்ன கோவிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அவர் மகள் இதுக்கு சம்மதிச்சுதான் இந்த காரியம். ஏன் அழைக்கிட்டு அவருக்கு நீ சப்போட்டா? அடிச்சு பல்ல உடைச்சு போடுவேன். ஏண்டா நாங்க வேகாத வெயில்ல அலைஞ்சு தவிச்சு ஓடா தேஞ்சு ஒன்ன படிக்க வச்சதுக்கு நீ குடுக்கிற கூலி இதானா? அண்ணே, சீதா ஒரு பணக்கார பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்படி எல்லாம் நினைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒதுங்கியே இருந்திருப்பேன். இந்த மாதிரி ரகு, இப்ப நான் கேட்கிறேன், தெளிவா பதில் சொல்லு. என் மக கழுத்துல தாலி கட்டுற தைரியம் உனக்கு இருக்கா இல்லையா? அண்ணே, என்ன ஏண்டா பாக்குற? அவரு கேட்கறது உன் தைரியத்தை தான், ஏன் சம்மதத்தை இல்ல. பட்டாபி, உன் தம்பி கிடக்கட்டும், உன்னையே கேட்கிறேன். நீ ஒரு போஸ்டர், உன் சக்திக்கு எவ்வளவு பெரிய மூட்டையை தூக்க முடியும், அதுக்கு என்ன நியாயமான கூலி கேட்கணும், இதெல்லாம் உனக்கு தெரியும். இப்ப உன் குடும்பம் இருக்கிற நிலைமையில என் பொண்ணை தூக்கி தலையில வச்சுக்கிற தைரியம் உனக்கு உண்டா? சத்தியமா கிடையாது. மிஸ்டர் நாயுடு, எந்த தபால் எந்த விலாசத்துக்கு போய் சேரணுங்கிறது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற தபாலை உங்க சின்ன மகன் கையில கொடுக்கலாமா? அது சரியான விலாசம் தானா? இல்லைங்க, இவன் எங்களுக்கெல்லாம் தெரியாம ஒரு தப்பான விலாசத்தை எழுதி போஸ்ட் பண்ணிட்டான். நான் போஸ்ட்மேன்ங்கிற வகையில அதை ஃப்ரம் அட்ரஸ்க்கே திருப்பி அனுப்புறதா முறை. வெரி குட் ரகு, இப்ப என்னப்பா சொல்ற? உன் காதல உங்க அப்பாவும் விரும்பல, உங்க அண்ணனும் விரும்பல. இவங்களையெல்லாம் மீறி இல்ல, என் குடும்பத்தை மீறி என்ன ஆட்டி வைக்கிற சக்தி கிடையவே கிடையாது. அப்பாவுக்கு பிடிக்காத பொண்ணு, அண்ணனுக்கு பிடிக்காத பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. மிஸ்டர் தர்மலிங்கம், நான் சொல்றது நல்லா கேளுங்க. உங்களை நான் மிஸ்டர் தர்மலிங்கம் தான் சொல்றேன். மாமா அது சொல்லல. எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? நீ எனக்கு ஒரே மகன், நீ ஆசையெல்லாம் கொட்டி உன்னை வளர்த்தேன்.
பெரிய மகாராணி மாதிரி வாழ போறேன்னு கற்பனையில மிதந்தேன். எல்லாமே வீணா போச்சு சீதா, எல்லாமே வீணா போச்சு. தெரு தெருவா நடந்து திரியிற ஒரு தபால்காரனுக்கு மகன், மூட்டை தூக்குற போச்சருக்கு தம்பி, அப்படிப்பட்ட உனக்கு மாப்பிள்ளை. என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு சீதா. 4 பேருக்கு முன்னால இந்த உறவை சொல்லி அவன் தான் என் மருமகன் எப்படி என்னால சொல்லிக்க முடியும்? ஆமாம்மா சீதா, நீ பார்த்திருக்கிற இடத்துக்கு தலையும் இல்ல வாலும் இல்ல. அப்பா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். நான் பெருமாள் கோயில் தெப்ப குளத்துல முளைச்ச தாமரைப்பூ. விடிய காலையில உதிக்கிற சூரியன் எப்படி இருந்தாலும் நான் மலர்ந்துதான் ஆகணும். அதுதான் என் விதி. தயவு செஞ்சு என் இஷ்டத்துக்கு விட்டுருங்கப்பா. எப்படிமா விட முடியும்? தெப்ப குளத்துக்கும் கரை இருக்கு, சூரியனுக்கும் ஒரு வரம்பு இருக்கு. ஏழை வீட்டுல இருக்கிற சக்தி நம்ம வீட்டு கேஸ் அடுப்பு உஷ்ணத்தை தாங்காதுமா, வெடிச்சுடும். இல்லப்பா, அவரை தவிர வேற எந்த மாப்பிளைய பார்த்தாலும் என்னால கழுத்தை நீட்ட முடியாது. உனக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தா உன்னை பெத்த எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கணும்? நீ பார்த்திருக்கிற மாப்பிளையோட தான் நீ வாழ்வேங்கிற நிலைமை வந்தா இந்த மாளிகையில் இருக்கிற ஒரு செங்கல் கூட உனக்கு சொந்தமாகாது சீதா. அப்பா, எனக்கு வரப்போற மாப்பிளைய பத்தி நான் 1000 கனவு கண்டிருந்தேன். அது நடக்காம போனா இந்த சொத்து பத்தெல்லாம் கோயில் குளத்துக்கு எழுதி வச்சிருக்கேன். என்னப்பா சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை என்ன 1000 தரம் சொல்லுவேன். என் இஷ்டத்துக்கு மீறி நடந்தா இந்த சொத்து பத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வச்சிருவேன். இது உறுதிதானே? ஆமா, உறுதி. ஹலோ, லாயர் சாரா? நான் சீதா பேசுறேன். அப்பாவுக்கு ஏதோ உயிர் எழுதணுமா? ஆமா சார், கோயில் குளத்துக்கு எழுதி வைக்க போறாரா, உடனே புறப்பட்டு வாங்க. அப்பா, வக்கீல் வர்ற. நீங்க நல்ல காரியம் செஞ்சீங்கப்பா. நீங்க தேடி வச்ச சொத்து சுகம் தானே நான் தேடிக்கிட்ட புருஷன் அடையறதுக்கு தடக்கெல்லாம் நிக்குது. எல்லாத்தையும் கோயிலுக்கு எழுதி வச்சிருங்க. பிறந்த வீட்டுல நான் பணக்காரியா தான் ஜனிச்சேன். புகுந்த வீட்லயாவது உங்க தயவில்லாம ரோஷக்காரியா வாழ்ந்து காட்டுறேன். இனிமே நீங்க வலிய வந்து கொடுத்தாலும் உங்க சொத்துல இருந்து தள்ளி காசு கூட நான் தொட மாட்டேன். இது சத்தியம். உங்க பாசத்தை கண்டே மரளாத நானா கேவலம் உங்க சொத்தை கண்டு மரள போறேன். வக்கீல வர வேண்டாம்னு சொல்லு. எனக்கு என் மகளுக்கு இருந்த பிணக்கு தீர்ந்து போச்சுன்னு அவருக்கு எடுத்து சொல்லு. வேற வழி இல்லை ஏகாம்பரம். பொண்ணை கத்துட்டேன். அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கட்டிக்கிட்டு அவ வாழ்ந்து காட்டட்டும். அதை பார்த்தாவது இந்த பைத்தியக்காரன் பாட கத்துக்கிறேன். சுப்பையா, ஜோசியரை கூப்பிடு. என் மகளுக்கு கல்யாணம்டா. 8 தெருவுக்கும் பந்தல், 7 நாள் விசேஷம், 6 லட்சம் ரூபாய் சீதனம், 5 ஊர் மேளம். நடக்கட்டும், நடக்கட்டும். பெரிய அண்ணன் சின்ன அண்ணா எங்க நைனா? எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. அண்ணே, அண்ணே இங்க வாங்க. என்ன என்ன என்ன? இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு அதிசயம் நடக்குது. அண்ணி சமையல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஏத்துக்கிச்சு. அண்ணி தான் இன்னைக்கு சமையல். ஐயோ, கல்யாணம் ஆன கையோட கடவுளை எனக்கு இப்படி ஒரு கண்டமா? இத பாருங்க, எனக்கு என்ன சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? இந்தியன் ஸ்டைல், யூரோப்பியன் ஸ்டைல், சைனீஸ் ஸ்டைல் எல்லா ஸ்டைலும் வெளுத்து வாங்குவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இல்லன்னா கரண்டிலேயே அடிப்ப போறது. சாப்பிடுறேன், வேற வழி இல்ல நைனா. வெரி குட். நீ சமைக்கிறியாமா? அப்ப நான் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். வாங்க வாங்க. சமந்தி, இப்ப நான் ஏன் இங்க வந்தேன்னா என் பொண்ணுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு என்னங்க இப்ப அவசரம்? செய்ய வேண்டியதை சிறப்பா செய்யணும், அது என் கடமையாச்சே. ஏகாம்பரம், அந்த லிஸ்ட் எடுத்து படிங்க. என் ஒரே மகள் சீதாவிற்கு நான் மனப்பூர்வமாக கொடுத்திருக்கும் சீர்வரிசை என்னவென்றால், நம்பர் 1, மதுரை மேலவாசி வீதியில் 182 எண்ணுள்ள 5 கிரவுண்ட் விஸ்தீரணம் உள்ள ஒரு பங்களா. அடே அப்பா, தம்பி நீ அதிர்ஷ்டக்காரன்டா. 5 கிரவுண்ட்ல வீடா, படுத்து பொறளலாம்டா. நம்பர் 2, லேட்டஸ்ட் மாடல் 74 பிளிமவுத் கார் 1. பிளிமவுத் காரா? முதலாளி, அது நான் தள்ள வேண்டி இருக்காதே. முண்டா, உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுதா? அதான் லேட்டஸ்ட் மாடல்னு சொன்னேன். நான் படிக்கிறப்ப குறுக்க பேசினேன், கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். இது எங்க வீடு? சரி, கழுத்தை பிடிச்சு உள்ள தள்ளுவேன். காட்ரேஜ் பீரோ 12, சீலிங் ஃபேன் 52, ரேடியோகிராம் 10, ரேடியோ 5, டிரான்சிஸ்டர் கணக்கில்ல, பர்னிச்சர் மதிப்பு 5 லட்சம், வெள்ளி சாமான்கள் 2 லட்சம், எவர் சில்வர் பாத்திரம் 1 லட்சம். இதெல்லாம் இல்லாம ஸ்டேட் பேங்க்ல சீதா பேர்ல 10 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்டா போட்டிருக்கேன். நான் இல்ல, இவரு. சம்பந்தி, இதுதான் நான் கொடுக்கிற சீதனம். உங்களுக்கு திருப்தி தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. எப்படிடா பட்டாபி? ஆமா நைனா, எனக்கு கூட தலை சுத்துது. ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? போய் அந்த சீர்வரிசையில உள்ள கொண்டாங்கயா. போகலையா? இந்த பாருங்க சம்பந்தி, சீதா எனக்கு ஒரே பொண்ணு. சின்ன வயசுலயே தன் தாயை இழந்துட்டான். இந்த சீர்வரிசையெல்லாம் எப்படி அவ அம்மா தன் மகளுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ அப்படியே செஞ்சிருக்கிறேன். இன்னும் வேணும்னாலும் கேளுங்க, செய்யறேன்.
அது லட்சக்கணக்கா பேசினாரு. அலுமினிய பாத்திரம், பித்தளை பாத்திரம், தகர டப்பாவது செத்துருக்கு. என்ன அது? பட்டாபி, இதை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நான் லிஸ்ட்ல படிச்சது எல்லாம் அப்படியே என் வீட்டுல இருக்கு. ஆனா என் பொண்ணும் மாப்பிளையும் குடியிருக்கிற இந்த கோழிக்குள்ள அத்தனையும் கொண்டு வந்து வைக்க முடியுமா? அப்படியே வச்சாலும் இந்த வீடு கொள்ளுமா? இல்ல அதையெல்லாம் வச்சு பாதுகாக்கிற அந்த இது இருக்கேன் எது? ஏகாம்பரம், சொல்லையா உங்களுக்கு விளக்கமா புரியாம தவிக்கிறாங்க. ஆமாங்க, அதை வச்சு பாதுகாக்க ஒரு அருகதை வேணுமே, அது இவங்க கிட்ட இல்லன்னு தானே சொல்ல சொல்றீங்க. அதெல்லாம் நான் கரெக்டா சொல்லிடுவேன். அப்பா, நீங்க வேணும்னா எங்களை அவமானப்படுத்துறதுக்காக என் வீடு தேடி வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட சீர்வரிசை கேட்டேனா, இல்ல என் புருஷன் வீட்டுக்காரங்க தான் நீங்க போடுற பிச்சுக்காக காத்திருந்தாங்களா? இந்த குடும்பத்துல பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா மானம் இருக்கு. ஏகாம்பரம், இப்ப நாம என்ன சொல்லிட்டோன்னு என் மக இப்படி கோவமா பேசுது? அதானே, நாம வழக்கம் போலதானே பேசினோம். நொண்டி கையில வைரச்செயின் போட்டா அழகா இருக்குமான்னு கேட்டீங்க. ஏகாம்பரம், நெருப்புக்கு பக்கத்துல நின்னு பேசுற, கை நீட்டி பேசாத, ஜாக்கிரதை. தபார் சீதா, இந்த சீர்வரிசையை பார்த்து நீ சீறி பாஞ்சு பிரயோஜனம் இல்ல. என் ஆஸ்தி அத்தனையும் உனக்கே கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், இன்றைக்கே நீயும் மாப்பிளையும் நிரந்தரமா என் வீட்டுக்கு வந்து இருப்பீங்களா? வரமாட்டேன்னு யாருப்பா சொன்னது? நீ என்னம்மா சொல்ற? என் வீட்டுக்காரையும் அழைச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கே வர தயாரா இருக்கேன்னு சொல்றேன். நீ வரேன்னு சொல்றியாம்மா? இது தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஏமா, பென்ஸ் கார் கொண்டு சொல்லட்டுமா, பிளமோத் கொண்டு சொல்லட்டுமா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க நடந்தே வருவோம். ஆனா எப்போ வருவோம் தெரியுமா? பணம் தான் உலகம் நினைச்சு இந்த உத்தமமான ஜீவன்களை எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசி வதைக்கிறீங்களே, அதுக்காக நீங்க அழுத தவிக்கிற காலம் வரும். அப்ப உங்களுக்கு பாசம்னா என்ன, படுக்கைன்னா என்னன்னு புரியும். சீதா, ஆமாப்பா, பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மரண படுக்கையில விழ வேண்டிய நேரம் வரும். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரும்போது என் புருஷனையும் கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு நடந்தே வருவேன். அது வரைக்கும் நிச்சயமா வரமாட்டேன். ஏகாம்பரம், என் மகளா இப்படி பேசுறா? இல்லப்பா, உங்க மக சித்திரை மாசம் 25ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு சுபயோக சுபதினத்துல இந்த ஏழை போஸ்ட்மேனுக்கு மருமகளாய். இப்போ அந்த மருமக தான் பேசுறா, உங்க மக பேசல. போயிட்டு வாங்க. பட்டாபி, நான் அந்த பெருமாளுக்கு முன்னால பாடின பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிட்டுதா. அந்த மகாலட்சுமியா என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. முதலாளி, நாம போயிடலாமா? வரேம்மா. முதலாளி, இந்த ஏழை விட்டு மருமக சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு போறீங்களா? ஏகாம்பரம், எனக்கு இன்னைக்கு ஸ்டமக் அப்செட்னு சொல்லு. நாளைக்கு வரும். விட்டுருங்க. எங்களுக்கு இன்னைக்கு மூளை அப்செட், நாளைக்கு வரோம். போயிட்டோம். சீதா, இந்த சீர்வரிசையெல்லாம் உங்க அப்பா இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரே, என்ன செய்யறது? இது இங்கே இருக்கட்டுங்க. திருப்பதி கோயில்ல தங்கத்தை மட்டுமா உண்டியில போடுறாங்க, தலைமுடிய கூட தான் காணிக்கையா கொடுக்குறாங்க. அப்படியே இதையும் நினைச்சிட்டு போவோமே. எல்லாரும் வாங்க, சாப்பிட போறேன். ஏப்பா, முதலாளி கூட சீதனம் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு பட்டாபி குடும்பத்தை அவமானப்படுத்திட்டீங்களாமே? மடையா, அதுக்கு பேர் அவமானம் இல்லடா, அதிர்ஷ்டத்துக்கு விட்ட அழைப்பு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தர்மலிங்கம் தன் மகளையும் மருமகனையும் வீட்டோட வச்சுக்கணும்னு அவர் போட்ட பிளான் அது. அவருக்கு அப்படியெல்லாம் பிளான் போட தெரியாதுங்க, அதையே நீங்க தான் கத்து கொடுத்துருப்பீங்க. இல்லையா பின்ன? வேட்டி அவுத்து விடு. ஆமா. டே மண்டு, இப்ப எங்க வக்கீலா கேஸ் எல்லாம் நடத்துறாரு, ஃபீஸ் தான் அவர் வாங்கிக்கிறாரு, பாயிண்ட் எல்லாம் நான் தானே எடுத்து கொடுக்கறேன். அந்த மாதிரிதான் இது. ஆமா, நீங்க எடுக்கிற கேஸ் எல்லாம் ஜெயிக்கிறது இல்லன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, எப்படி? அது இந்த தோக்குற கேஸாவே எங்க கிட்ட வந்து அது என்னன்னு வந்து உங்களுக்கு ஏன் இதெல்லாம் வந்த காரியம் ஏன் என்னன்னு சொல்லிட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி ஆத்திரப்படுறீங்க? விஷயத்தை கேளுங்க. எனக்கு ஒரு பாட்டி இருக்குது, அதுக்கு 70 வயசாச்சு. நான் தான் அந்த பாட்டிக்கு வாரிசு. அதுக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த பாட்டி செத்தா அந்த வீடு என் கைக்கு வரணும். அந்த பாட்டி அவ்வளவு சீக்கிரத்துல சாகாத போல தெரியுது, என்ன செய்யலாம்? இப்ப அந்த பாட்டி எப்படி சாவடிக்கிறதுன்னு எங்க யோசனை கேட்க வந்தீங்களா? ஆமா, வாழ வைக்கிறத விட சாகடிக்கிறதுக்கு நல்ல யோஜனை சொல்லுவீங்களே. உனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆகுதுல, போடா. எதுக்காக வந்தீங்க சொல்லுங்க. பாட்டி செத்தா என்ன பண்றது சார்? கருமாதி பண்றது. இவரு வேற விச்சுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. பாட்டி சாவறதுக்கு முன்னாலேயே கேஸ் போட்டா அந்த வீடு வருமா? அறிவு விட்டவன கேஸ போட்டு கோர்ட்டுக்கு போனேன்னா வாய்தாவிலேயே 15 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ள பாட்டியை செத்து நீயும் செத்துருவேன். அதை விட இப்படி பண்ணு, பாட்டி கிட்ட ஓவர அன்பை காட்டி அடிக்கடி பாட்டி பாட்டியை அணைச்சுக்க. மூச்சு தளறி பாட்டி மண்டையை போட்டுரும், சொத்து உனக்கு வந்துடும். பாத்தியாடா, கொலை கேஸ்ல என்ன மாட்ட வைக்க பாக்குறாரு இவர். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? யாராவது வக்கீல் குமாஸ்தாவா பார்த்து யோசனை கேட்போம். அப்ப நான் யாரா? நீ ஒரு மாதிரி குமாஸ்தாயா? குமாஸ்தான் ஒத்துக்கிட்டானே, இந்த மூஞ்சிக்கு அது போதும். இருக்கட்டும். எல்லா பயல்களுமே என்ன புரிஞ்சிக்காம வில்லன் நினைச்சு ஒதுக்குறாங்க. ஒரு பீரியட்ல நான் ஹீரோ ஆகத்தான் போறேன், அசர போறானுங்க.